அப்போ பேங்க்ல நமக்கு லோன் கிடைக்காதுன்னே சொல்லிட்டாங்களாம்மா? ஆமாப்பா, நம்ம பேங்க்ல அப்ளை பண்ண லோன் அப்ளிகேஷன் ஹெட் ஆபீஸ்க்கு போய் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இந்த லோன் கிடைக்காம இருந்ததுக்கு இதை தவிர வேற எந்த காரணமும் இருக்க முடியாதுன்னு அந்த மேனேஜர் சொல்லிட்டாரு. அப்ப என்ன காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணாங்களா? வேற என்ன காரணம்? எல்லாம் அந்த சுந்தரேஸ்னால தான். அவன் என்ன பண்ணா? அவனால தான் எல்லா பிரச்சனையுமே. அவனுக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் சப்போர்ட்டை வச்சு நமக்கிட்ட மோத பாக்குறான். ஹெட் ஆபீஸ்ல வந்த புது பிரான்ச் மேனேஜரை மிரட்டி நமக்கு கிடைக்க வேண்டிய லோனை கிடைக்காம பண்ணிட்டான். ஆனா ஒண்ணுப்பா, இதுக்கெல்லாம் நம்ம பயப்படவே கூடாது. பயப்படாம என்னடி பண்றது? எதை வச்சு ஃபேக்டரி வாங்குறது? நமக்கு லோன் கிடைக்காம பண்ணிட்டா நம்ம ஃபேக்டரி வாங்குற வேலையை நிறுத்திடுவோம் நினைச்சிட்டானா? அது நடக்கவே நடக்காது. நம்மள எப்படியாவது கஷ்டப்படுத்தணும்ன்றதுக்காகவே ஒரு பிரச்சனையா கலப்பிட்டு இருக்கான். இதை இப்படி விட்டுட கூடாதுக்கா. நாம எப்படியாவது ஜெயிச்சு காட்டணும். நல்லா யோசிச்சா இதுக்கு ஒரு நல்ல முடிவு கண்டிப்பா கிடைக்கும். ஏண்டி ருத்ரா இங்கேயே உட்காந்துட்டா? கிளாஸ்க்கு வரலையா? ஏய், இப்போ நீ வரப்போறியா இல்லையா? இப்ப கிளாஸ் போய் என்னடி பண்ண போறீங்க? நீங்க நிச்சயமா படிக்க மாட்டீங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஏய், உன் ஆள் வந்துட்டான்டி. வங்குடிப்பெல்லாம் அவங்க ஏதோ தனியா பேசிப்பாங்க. சிப்போங்கடி. ஹாய். ஹாய். ஏண்டா லேட்டு? என்ன சைலண்டா இருக்க? இப்ப என்ன நடந்துருச்சுன்னு நகத்து கடிக்கிற? ஏன் இவ்வளோ டென்ஷனா இருக்க? ஒன்றும் இல்லை, அன்னைக்கு நம்ம 2 பேரையும் உங்கள் அக்கா பார்த்துட்டு போனா. அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு எதுவுமே தெரியல. 2-3 தடவை ஃபோன் கூட ட்ரை பண்ணேன், ஆனால் நீ கிடைக்கவே இல்லை. இதுக்கு தான் இவ்வளோ டென்ஷனா இருந்தியா? பவித்ரா என்னைமாரி எதையும் செய்ய மாட்டா, அதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத. ஆமா, உங்க வீட்டில் கல்யாண வேலை வச்சுக்கிட்டு நீ பாட்டு காலேஜ் வந்துட்ட? கல்யாண வேலை அது பாட்டுக்கு நடக்கட்டும். உங்கள் பெரியக்கா கூட தான் இந்த கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை. நானும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், முடியல. அதான் ஏதோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆமா, எதுக்கு நீ கல்யாணத்தை நிறுத்தணும்னு பார்க்குற? உங்கள் அக்கா நினைக்கிற மாதிரியே அந்த பொண்ணு எதுக்கு என் வீட்டுக்கு அனாவசியமாக வந்து கஷ்டப்படணும்னு நானும் நினச்சேன். அதனால இதை பற்றி எங்கள் அப்பா கிட்ட கூட பேசினேன். அதனால இன்னைக்கு காலைல எனக்கும் அப்பாவுக்கும் பெரிய சண்டை. அவர் எதையுமே கேட்க மாட்டேன்றாரு. நானும் கண்ணாப்பினான்னு பேசிட்டு வந்துட்டேன். வெரி குட். அப்பாவை எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டியா? ஏய், என்ன சொல்லிட்டு நீ எதுக்கு இப்போ டல்லா இருக்க? நரேன், நம்ம லவ்வை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. உங்க அப்பா எங்களுக்கு எதிரியா இருந்தாலும் நீ ஒருத்தனாவது உங்க குடும்பத்துல நல்லவனா பிறந்துட்டியேன்னு தான் நான் உன்னை லவ் பண்ணவே சம்மதிச்சேன். ஆனா இப்ப நம்ம கல்யாணத்துக்கு அவங்க சம்மதிப்பாங்களான்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதை பற்றி நீ எதுக்கு கவலைப்படுற? உன் கழுத்தில் தாலி கட்டுற நிமிஷமே எங்கள் அப்பாவுக்கு நான் பையனாக இருக்க மாட்டேன். அடுத்த நிமிஷமே அந்த வீட்டை விட்டு நான் வெளியே வந்துடுவேன். உன்னை கண் கலங்காமல் காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. எலியும் பூனையமாக இருக்கிற நம்ம குடும்பம் ஒன்று சேரத்துக்காக தான் நம்ம காதலிக்கவே ஆரம்பித்தோம். நமக்கு ஒரு கல்யாணம் நடந்ததுன்னா நம்ம 2 பேர் குடும்பமும் கண்டிப்பாக ஒன்று சேரும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நல்ல சந்தர்ப்பமாக பார்த்து நம்ம காதலை பற்றி நம்ம 2 பேர் குடும்பத்தையும் சொல்லிடலாம். அதுக்கப்புறமும் அவங்க ஒத்துக்கலைன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். நீ எதை பற்றியும் கவலைப்படாத. நான் ஏண்டா கவலைப்படுறேன்? உன்னை வச்சு நான் எப்படி கேம் ஆடுறேன்னு பாரு. என்னை நம்பிட்ட இல்லை, இனிமேல் உன்னை வச்சு உன் குடும்பத்தை எப்படி கவுக்குறேன் பாரு. பேங்க்ல லோன் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. சுந்தரேசை செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செஞ்சுட்டான். நீ பணத்துக்கு என்னம்மா பண்ண போற? அதாம்மா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். கேட்கறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் கேட்டால் கொடுப்பாங்களான்னு தான் தெரியல. இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், மூஞ்சில் அடித்த மாதிரி ஆகிடும். அப்புறம் ரொம்ப வேதனையாக போயிடும். அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன பண்ணலான்னு. ரொம்ப யோசிக்காதக்கா. நான் சொல்ற இடத்துல மட்டும் நீ காசு கேட்டேன்னா வீடு தேடி வந்து காசை வச்சுட்டு போவாங்க. என்ன கனவு கண்டியா? இந்த காலத்தில் யார் வீடு தேடி வந்து காசு கொடுத்துட்டு போகிறாங்க? இருக்காங்களே. ஜீவாவோட அப்பா இல்ல? யாரு? ஜீவாவோட அப்பாவா? சம்மந்திக்கிட்டியா? ஆமாம்மா,
அக்கா அவர் உன்கிட்ட சொன்னார்ல, எந்த ஹெல்ப் வேணும்னாலும் தைரியமா என்கிட்ட கேளுங்க. ஃபேக்டரி ஆரம்பிக்கிற விஷயமா இருந்தா கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ண நான் தயாரா இருக்கேன்னு சொன்னார்ல, மறந்துட்டியா? நான் ஒன்றும் மறக்கல. அன்னைக்கு ஏதோ ஃபார்மாலிட்டிக்காக சொன்னாரு. அவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு நான் ஃபேக்டரி ஆரம்பிக்க போறேன், பணத்தை கொடுங்கன்னு அவர் வீட்டு வாசல்ல போய் நிக்க முடியுமா? என்ன பேசுற நீ? உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்க்கா. அவர் என்ன சும்மா ஃபார்மாலிட்டிக்காக அப்படி சொன்னாரு? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல. உன் குணத்தை பார்த்து, நம்ம குடும்பத்து மேல உனக்கு இருக்கிற அக்கறையை பார்த்து உண்மையாவே உனக்கு சப்போர்ட் பண்றதுக்காக தான் அப்படி பேசினாரு. அதை நீ புரிஞ்சுக்காம இருக்க. என்ன பண்றது? நீ 1000 தான் சொல்லு. எனக்கு என்னமோ பணம் கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கு. என்னது கஷ்டமா இருக்கா? கொடுக்கறேன்னு சொல்றவங்க கிட்ட கேட்காத. கொடுக்க முடியாதுன்னு சொல்றவங்க எங்க இருக்காங்கன்னு தேடி தேடி போய் கேளு. உன்னை என்னக்கா பண்றது? அதுக்கு இல்ல பவி. போக்கா, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். சந்திரா, ஜீவா அப்பா கிட்ட போய் பணம் கேட்க போறியா? கஷ்டமா இருக்குன்னு சொன்னதுக்கு இப்படி கோச்சிட்டு போறாளேம்மா. அவ கிடக்குற விடுமா. நீ ஜீவா அப்பா கிட்ட போய் பணம் கேட்கறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏம்மா? ஆமா சந்திரா, பவி அவங்க வீட்டுக்கு மருமகளா போக போறவ. அவ தாயாக முடியாதுங்கிற விஷயத்த நாம மறைச்சிட்டோம். இப்போ அவங்க கிட்ட கை நீட்டி பணம் கேட்கறது எனக்கு என்னமோ உறுத்தலா இருக்குமா. அது அவ்வளோ சரியாகவும் படல. என்னம்மா யோசிக்கிற? நீ சொல்றதும் ஒரு விதத்துல நியாயமாதாம்மா இருக்கு. நாளைக்கு இந்த உண்மை அவங்களுக்கு தெரிய வந்தா பிச்சைக்காரங்களோட கேவலமா நாம எல்லாரும் அவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கணும். இந்த நிலைமை நமக்கு தேவையா? யோசிச்சு பாருமா. வாங்க ஜெகதீஷ். காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா உங்க மூட் தான் சரியில்லை போல இருக்க. எனி ப்ராப்ளம்? இட்ஸ் ஓகே. ஒரு ஃப்ரெண்டா நினைச்சீங்கன்னா நீங்க என்கிட்ட சொல்லலாம், இல்லைன்னா பரவாயில்ல. சேச்சே, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. பேங்க்ல லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. பேங்க் லோனா? எதுக்கு? நம்ம பாஸ் அந்த பல்ப் ஃபேக்டரியை பற்றி சொன்னார்ல, அந்த ஃபேக்டரியை வாங்குறதுக்காக பேங்க்ல லோன் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அந்த சுந்தரேசன் அவரோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அந்த லோனை எனக்கு கிடைக்க விடாமல் செஞ்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேக்டரி அவர் எப்படியும் வாங்கிடணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. எங்கள் சைட்ல இருந்து பணம் கிடைக்கிறதுக்கான எந்த ஒரு வழியும் தெரியல. ஃபேக்டரியோட ஓனர் அம்மா வேற அமெரிக்கா போகணும், சீக்கிரமா ரெஜிஸ்டர் பண்ணுன்னு அவசரப்படுத்துறாங்க. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஒரே குழப்பமா இருக்கு. போற போக்க பார்த்தா எங்க அந்த ஃபேக்டரி எனக்கு கிடைக்காம போயிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்கு ஜெகதீஷ். உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நான் ஒரு ஐடியா சொல்றேன். என்ன? எங்க சொந்த ஊர்ல எங்களுக்கு சொந்தமான ஒரு பங்களா இருக்கு. அந்த ஊர்லயே எங்களது தான் பெரிய பங்களா. அந்த ஏரியா வேற இப்ப நல்ல டெவலப் ஆயிருக்கா. அந்த வீட்டுக்கு இப்ப நல்ல மதிப்பு இருக்கு. அந்த வீட்டை கேட்டு அடிக்கடி ஒரு ஆள் எங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கான். நாங்க ஸ்ட்ரிக்டா கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டோம். ஏன்னா எங்க அப்பாவோட பூர்வீக சொத்து. பட் இப்போ உங்க சுச்சுவேஷனை பார்க்கும்போது அந்த வீடை வித்து அதுல கிடைக்கிற பணத்தை உங்ககிட்ட கொடுத்தா உங்களுக்கு உபயோகமா இருக்கும்ல. ஜஸ்ட் ஒரு ஐடியா தான், அதான் சொன்னேன். என்ன எதுவுமே பேசாம இருக்கீங்க? இல்ல, எங்களுக்காக நீங்க உங்க பூர்வீக சொத்தை விற்கணுமேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அட நீங்க வேற. ஆபத்துக்கு உதவலைன்னா அது என்னங்க பூர்வீக சொத்து? சரி, இந்த ஆங்கிள் வேணா திங்க் பண்ணி பாருங்களேன். நாங்க இங்க இருக்கிறோன்ற தைரியத்துல எவனாவது ஒருத்தன் அந்த வீட்டுக்குள்ள பூந்து கலாட்டா பண்ணா என்ன பண்றது? அதுக்கப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் ஹாலிடேஸ்ல நாங்க அந்த வீடை பார்க்கலான்னு போகும்போது
எங்களுக்கும் அந்த ஆளுக்கும் தேவையில்லாமல் தகராறு வரும். அப்புறம் கோர்ட்டு கேஸுன்னு அலைய வேண்டியிருக்கும். அதில் தேவையில்லாத பிரச்சனை பின்னாடி வர்றதுக்கு தேவைக்காக அந்த வீடை வைக்கிறது நல்லது இல்லையா? நீங்கள் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. வேண்டாம், தலையாட்டுங்க போதும். அடுத்த நிமிஷம் அந்த வீடை வைக்கிறதுக்கு நான் ரெடியாக இருப்பேன். ம். அப்பாடா, உங்ககிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்குறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இன்னும் 1 வீக்கில் நீங்கள் நினச்ச அமௌண்ட் உங்கள் கையில் இருக்கும். போதுமா? இப்போ சந்தோஷமா இருக்கலாம்ல? உடனே ஃபேக்ஸ் அனுப்பிடுங்க. ஓகே சார். என்னம்மா சந்திரிகா, நம்ம லலிதா மேரேஜுக்கு இன்விடேஷன் கொடுக்கலையா? அவ கொடுக்காததுக்கும் காரணம் இருக்கு சார். மாப்பிள்ளை வீட்டுக்கும் எங்களுக்கும் ஆகாது. உங்களுக்கே அது நல்லா தெரியும். என்னால எப்படியும் கல்யாணத்துக்கு போக முடியாது. அவ பத்திரிக்கை கொடுத்திருந்தா என்னால போகாமலும் இருக்க முடியாது. என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டா. அதனால தான் பத்திரிக்கை கொடுக்கலன்னு நினைக்கிறேன். சுந்தரேசன் ஃபேமிலியை விடுமா. லலிதாவுக்காக, லலிதாவோட ஃபேமிலிக்காவது நீ அந்த கல்யாணத்துக்கு போகலாம் இல்லையா? நான் அவகிட்ட ரொம்ப பேசினேன். இந்த கல்யாணம் வேண்டாம் எத்தனை தடவை எடுத்து சொன்னேன். இந்த நிலைமையில நான் அங்க போனா அவ்வளவு நல்லா இருக்காது. அப்போ இந்த மேரேஜ்னால உங்க ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிடுச்சுல்ல? இல்ல சார், என்ன இருந்தாலும் அவ என்னோட ஃப்ரெண்ட். அவ எங்க இருந்தாலும் நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். அவ ரொம்ப நல்ல பொண்ணு சார். அவ குணத்துக்கும் அழகுக்கும் வேற நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸ் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாங்க. நாம என்ன சார் பண்றது? அவளுக்கு இவன் தானே எழுதியிருக்கும் போது யாரால மாத்த முடியும்? நீ சொல்றதும் ஒரு விதத்துல சரிதாம்மா. கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு மாப்பிளையும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நடந்தா சரி. சொல்ல மறந்துட்டேனே, நேத்திக்கு மறுபடியும் அந்த ஃபேக்டரி ஓனர் வீட்டுக்கு போயிருந்தேன். என்ன சொன்னாங்க? கூடிய சீக்கிரம் அமெரிக்காவுக்கு போகணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாஸ்போர்ட் விசா எல்லாம் கூட வந்துருச்சான். அவங்க பொண்ணு 2 நாளைக்கு ஒரு தடவை அங்கிருந்து ஃபோன் பண்ணி எப்போ வரீங்கன்னு அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ அவங்க நமக்காக தான் வெயிட் பண்றாங்க. நாம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டா அடுத்த நாளே அவங்க யூஎஸ் போயிடுவாங்களாம். உன்னை பார்த்து சீக்கிரம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஏற்பாடு பண்ண சொல்லுங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. நாம எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் மூவ் பண்ணா நமக்கு நல்லது இல்லையா? நீ ஏதாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கியாம்மா? பண்ணிட்டு இருக்கேன் சார். எப்படியும் இந்த வீக்கெண்டுக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணிடலாங்கிற நம்பிக்கை இருக்கு. எல்லாம் ஆண்டவன் விட்ட வழி. பார்க்கலாம். என்னம்மா திடீர்னு இவ்வளவு விரக்தியா பேச ஆரம்பிச்சுட்ட? அந்த சுந்தரேசன் எனக்கு சாங்ஷன் ஆக வேண்டிய லோனை ஸ்டாப் பண்ணிட்டான். நான் அதை தான் ரொம்ப நம்பியிருந்தேன். நான் அந்த பேங்க் மேனேஜர் கிட்ட பேசும்போது கூட கான்ஃபிடென்ட்டா தான் சொன்னாரு. இப்ப அவருக்கே புரியல எப்படி ரிஜெக்ட் ஆச்சுன்னு. பேங்க் லோன் சாங்ஷன் ஆகலைன்னா அப்ப பணத்துக்கு என்ன பண்ண போற? வேற ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் சார். சரிம்மா, அந்த அம்மா வேற ரொம்ப அவசரப்படுறாங்க. இப்படி நாம ரொம்ப ஸ்லோவா இருந்தோம்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும் இல்லையா? அதனால எவ்வளோ சீக்கிரம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணிடணும். பணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுமா? ஓகே. ஐயா ஐயா. யாரு? வணக்கம் சுமியம்மா. நீங்களா? எங்க இவ்வளவு தூரம்? ஐயாவை பார்த்துட்டு போலான்னு வந்தம்மா. ஐயா இல்ல, வெளியில போயிருக்காரு. என்ன விஷயம்? அது வந்து என்ன அன்னைக்கு எங்க சந்திராக்கா சொன்னான்னு குழந்தைய விட்டுட்டு போலான்னு வந்தீங்களா? கேக்குறேன்ல. சுமியம்மா எப்பவுமே இப்படிதான் முகத்தில் அடிச்சா மாதிரி பேசுவாங்க, ஆனா மனசுல ஒண்ணுமே இருக்காது. இந்த ஐஸ் வைக்கிற வேலையெல்லாம் இங்க வேண்டாம். எனக்கு ஏற்கனவே ஜலதோஷம் பிடிச்சிருக்கு. ஐயா வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகும். நீங்க இன்னொரு நாள் ஃபோன் பண்ணிட்டு வாங்க. ஃபோன் நம்பர் தெரியும்ல? என்னம்மா இது, இவ்வளோ தூரத்துல இருந்து வந்திருக்கேன். ஐயாவை ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறேம்மா. நான் தான் சொல்றேன்ல, அவர் வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகும். நீங்க கிளம்புங்க. கிளம்புங்க. நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். கிளம்பு கிளம்புன்னே சொல்லிட்டு இருக்கீங்களேம்மா. குமரப்பா எப்படி இருக்க? நல்லா இருக்கம்மா. வணக்கம்மா. எப்படிமா இருக்க? நல்லா உடம்புல எப்படி இருக்கு?
இதுங்கெல்லாம் நல்லா வளர்ந்துருச்சுல்ல? ஆமாம்மா. வாங்க வாங்க உள்ள வாங்க. சரிங்கம்மா. என்னம்மா சுமி இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க, உள்ள வான்னு சொல்லல. வாம்மா. ஐயா பக்கத்துல தான் போயிருக்காரு, இப்போ வந்துருவாரு. வந்ததும் உடனே கிளம்பிடக்கூடாது, ஒரு வாரம் 10 நாள் தங்கிட்டு தான் போனோம். வாங்க. நல்லா வளர்ந்துருச்சுங்களா? கொஞ்ச நாளாவே பயங்கர பெயினா இருக்கு டாக்டர். எந்த பக்கம் வலிக்குது? இங்க வீட்லயும் யார்கிட்டயும் சொல்லல. சொன்னா அக்கா அம்மா எல்லாரும் பயப்படுவாங்களோன்னு அப்படியே தாங்கிட்டு சொல்லாம இருக்கேன். இருக்கிறதாம்மா தப்பு. சந்திரா கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல, அவ கூப்பிட்டு வருவா இல்ல. சரி, வலி எங்க? ஆ ஆ அங்கதான். வலி எப்படி இருக்கு? சுருக்கு சுருக்குன்னு குத்துதா? சரியா சொல்ல முடியல. ஆனா குனியும் போதெல்லாம் வலிக்குது, பயங்கர பெயினா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா. டேப்லெட்ஸ்லாம் எழுதி கொடுக்குறேன், எல்லாம் சரியா போயிடும். எழுந்திருச்சு வா. அம்மா டாக்டர், அப்புறம் இன்னொரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. என்ன விஷயமா சொல்லு. இந்த மாதம் டேட் கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு. ஏதாவது ப்ராப்ளமா? ப்ராப்ளம் இல்லை. எத்தனை நாளா? ஒரு 15-16 நாள் இருக்கும். இது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. ஆக்சிடென்ட் ஆனால் இப்பெல்லாம் நடக்கிறது சகஜம்தாம்மா. இதுக்காக பயப்பட வேண்டாம். இதை பாரு, நான் கொடுக்குற டேப்லெட்ஸ் எல்லாம் ஒழுங்காக சாப்பிடு, எல்லாம் சரியா போயிடும். எனக்கு இன்டர்னலாக வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோன்னு கொஞ்சம் பயமாக இருக்கு டாக்டர். வேறு ஏதாவது செக்அப் பண்ணணுமா? ஒன்றும் செக்அப் பண்ண வேண்டியதில்லை, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா. நீ பயப்பட வேண்டியதே இல்லை. நான் எழுதி கொடுக்குற மாத்திரையெல்லாம் ரெகுலராக சாப்பிட்டு வா, எல்லாம் சரியாக போயிடும். ஆமாம், உன் கல்யாண விஷயம் என்னாச்சு? ஆ, உங்களுக்கு மாப்பிள்ளையா இருந்தான்னு தெரியுமே, ஜீவா தான். அதுக்கான ஏற்பாடுலாம் நடந்துட்டு தான் இருக்கு. வெட்டிங் இன்விடேஷன் அடிச்சதும் முதல் பத்திரிக்கை உங்களுக்கு தான் கொடுப்பேன். நீங்கள் கண்டிப்பாக வரணும். கண்டிப்பாக வரமா, நான் இல்லாமலா? இந்தா தேங்க்யூ. டேப்லெட்ஸ் எல்லாம் ஒழுங்காக சாப்பிடுமா. ஓகே, நான் வரேன். சரிம்மா. அங்க என்ன லுக்கு விட்டுட்டு இருக்கீங்க? ஏய், நீ என்ன இங்க? அப்போ அந்த கடையில அழகா ஓ, அந்த கடையில ஏதோ வாங்கிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். ஒரே சாரி, எல்லோ எல்லோ. ஓ, இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா அந்த பொண்ணு பின்னாடியே போயிருப்பீங்க போல இருக்கு. ஆமாம்மா. என்னது? ஏய், ச்சே, என்ன நீ அர்ஜென்ட்டா ஃபோன் பண்ணி வா வா வான்னு சொல்லிட்டு இங்க என்ன மூட் அவுட்ல இருக்க? என்ன ப்ராப்ளம் உனக்கு? ஆமா, என் டென்ஷன் எனக்கு தான் தெரியும். எங்க வீட்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? ஃபேக்டரி வாங்குறதுக்காக எங்க அக்கா பேங்க்ல லோன் கேட்டிருந்தால, அது எப்பவும் போல அந்த சுந்தரேசன் கெடுத்துட்டான். பணத்துக்கு என்ன பண்றதுன்னு எங்க அக்கா கணத்துல கை வச்சு உட்காந்துட்டு இருந்தா. அப்ப வந்தாரு ஒரு வள்ளல். வள்ளலா? அது யாரு? வேற யாரு? உங்க அண்ணன் தான். அவனுக்கு இப்போ இந்த மாதிரிலாம் ஒரு பட்டம் கொடுக்குறீங்களா? சரி, வந்த வள்ளல் என்ன சொன்னாரு? கவலைப்படாத சந்திரா, எங்க ஊர்ல எனக்கு ஒரு வீடு இருக்கு, அதை வித்து நான் உனக்கு பணம் தரேன், ஃபேக்டரி வாங்குறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கோன்னு சொன்னாரு. ஏய், இது நல்ல விஷயம் தானே? இதுக்கு எதுக்கு நீ கோவப்படுற? என்ன பேசுறீங்க நீங்க? ஊர்ல இருக்கிற வீட்டு மேல உங்க அண்ணனுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கா? ஏன் உங்களுக்கு இல்லையா? ஓஹோ, அப்ப இந்த உரிமை பிரச்சனையை கலப்பறதுக்காக தான் நீ என்ன அர்ஜென்ட்டா ஃபோன் பண்ணி வர சொன்னியா? நான் என்னமோ ஏதோன்னு பயந்து போயிட்டேன். பின் என்னங்க, வீட்டை வித்து வர்ற பணத்துல உங்க அண்ணன் ஷேர் அவர் என்ன வேணா பண்ணிக்கிட்டோம், ஆனா உங்க ஷேர் உங்களுக்கு கொடுக்கறதானே முறை. அதை விட்டுட்டு எல்லாத்தையும் தூக்கி அவகிட்ட கொடுத்துட்டா என்ன அர்த்தம்? எனக்கு இங்க பத்திக்கிட்டு வருது, நீங்க சிரிக்கிறீங்களா? இந்த மாதிரி ஏமாளியா இருந்தா நாம இந்த உலகத்துல பொழைக்கவே முடியாது. ஏய், அவன் இப்ப யாருக்கு கொடுக்கறேன்னு சொன்னா? உன் கூட பிறந்த அக்காக்கு தானே? அதுக்கு நீயே இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? தாயும் செய்யும் ஒன்னா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறன்னு சொல்லுவாங்க. இதுல அக்காலாம் எந்த மூலை? சரி சரி, இப்ப அவன் எதுக்கு கொடுக்கறான்? உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், நீங்க வாங்க போற ஃபேக்டரி ஃபியூச்சர்ல நல்லா வரணும் துடிச்சிட்டு இருக்கான் அவன். ஃபேக்டரி என்ன என் பேர்லயே வாங்க போறா? அவ பேர்ல தானே வாங்க போறா. நான் இப்படி எல்லாம் பேசுறேன்னு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நான் எல்லாமே நம்மளோட நன்மைக்காக தானே சொல்றேன். இந்த காலத்துல சம்பாதிச்சு சொத்து வாங்குறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லைங்க.
அப்படி இருக்கும்போது இருக்கிற சொத்தி அப்படி அள்ளி அள்ளி கொடுத்துட்டா நாளைக்கு நம்ம என்ன பண்றது? கட்டுப்பாடா வாழலன்னா வீதிக்கு வர வேண்டியிருக்கும். இப்படி அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருந்தா அப்புறம் அரிசிக்கும் பருப்புக்கும் கூட நாம திண்டாட வேண்டியிருக்கும். நீங்க இப்பவே முழிச்சுக்கோங்க. உங்க அண்ணன் வீட்டை வித்து வர்ற பணத்துல உங்க ஷேரை நீங்க கேட்டு வாங்கிக்கோங்க. கொடுக்கலன்னா சண்டை போடுங்க. அதுல ஒண்ணும் தப்பில்லையே.